தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்கிய நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது சாணக்கியாவோட ஒரு புது செக்மெண்ட். நம்ம நிறைய கிரிக்கெட் பத்தி பேசுவோம், கொஞ்சமா அதர் ஸ்போர்ட்ஸ் பத்தியும் பேச போறோம். அடிக்கடி எங்களை நீங்க கமெண்ட்ரியில பாத்துப்பீங்க. ஐபிஎல் அப்போ பண்ணிருப்போம், T20 வேர்ல்ட் கப் அப்போ பண்ணிருப்போம். இதே மாதிரி வெங்கடண்ணா, சௌமியா நாடெல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கோம் எங்களோட டீமோட. சோ அதே மாதிரி ஒரு ஃபன் ஃபீல்டா எப்படி வந்து நம்ம ஒரு வியூவர்ஸா இவங்க நல்லா விளையாடிருக்கலாமோ, இவங்க எப்படி விளையாடிருக்கலாம் வச்சா இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி பேசுவோமோ, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபீல்ட் கண்டென்ட்டா நாங்க 3 பேரும் இன்னைக்கு எடுத்துட்டு வர போறோம். இது எவ்ரி சண்டே இந்த எபிசோட் நாங்க வந்து உங்களுக்கு வந்து சேர்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு நம்மளோட வெங்கட் அண்ட் சௌமி இருக்காங்க. வணக்கம் வெங்கட் அண்ட் சௌமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். இந்தியன் டீம் அதான் சௌமியா சொல்ல போறேன். இந்தியன் டீம் கண்டிஷன் தான் கொஞ்சம் பாவமா இருக்கு. 1600 நாட்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் பண்ண அந்த ஒரு சூப்பரான ரெக்கார்டை வந்து டபக்குன்னு கீழே தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. ஒரு நம்பர் 1 பொசிஷன்ல 1600 டேஸ் ஒரு டீம் இருக்காங்க T20 ஃபார்மேட்லன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 1983ல வந்து ஒன் ஆஃப் த நம்ம ஜெயிப்போம்னு சொன்னப்போ சிரிச்ச இந்த உலகம் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்ல சூப்பரா பிக் பண்ணி இவ்வளவு பெரிய டாமினேஷன் பண்ணிருக்கோன்றதே பெரிய விஷயம். எவ்ரிதிங் as எல்லாம் எப்பவுமே லைஃப் லாங் ஒன்ல இருக்க முடியாது. ஸோ டவுன்ஃபால் இஸ் ஓகே, பட் த வே வி ஹேவ் ஃபாலன் டவுன் அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. சௌமி, டெஃபினெட்லி. ஏன்னா 4 வருஷமா நம்ம வந்து டாப்ல இருந்திருக்கோம். அண்ட் இந்த இந்தியன் டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சு நம்மள ஜெயிக்கிறதுக்கே பழகி விட்டாங்க. சோ ஒரு மேட்ச் தோத்தா கூட ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம மூஞ்சி அப்படியே சுருங்கிது. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். விராட் கோலி கேப்டன்சி எல்லாம் இங்கிலாந்து போறச்ச, ஏன்னா அந்த டீம்லயுமே ரூட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டார் வாட்சுமே இருப்பாங்க. சோ அப்பெல்லாமே தோக்குறதுங்கிறது அது ஒரு பிரைடோட தோக்குறதா இருக்கும். இப்ப தோக்குறது எதுவும் அசிங்கமா தோக்குற மாதிரி இருக்கு. அப்படிதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க நம்மள இந்தியன் டீம். சோ அப்படி இருக்கும்போது ஆனா ஒரு விஷயம் நிஜமாவே டிசப்பாயிண்டிங், பேக் டு பேக் 2 ஒயிட் வாஷ். அதாவது நம்ம அயர்லாண்டோட எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா வாட்டியும் அயர்லாந்து எப்படி இருக்குன்னா இந்த மேஜர் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு 2 லீக் கேம் விளையாட்டு வருவாங்க, ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி விளையாட்டு வருவாங்க. அந்த மாதிரி நம்ம அயர்லாந்து விளையாட்டு எல்லா வாட்டியும் இங்கிலாந்து போறதா நம்மளோட சம்பிரதாயம் இந்தியன் டீமுக்கு. சோ அப்படி பாக்குறது அயர்லாந்து கிட்டே 2-0 ஒயிட் வாஷ் ஆனே டோட்டலா மொமெண்டம் எல்லாமே டவுன் ஆயிருக்கு அப்படி இந்தியன் டீம். ஏன்னா ஒரு அசோசியேட் நேஷன் அயர்லாண்டுங்கிறது அவங்கள்ட்ட தோத்துட்டு அப்புறம் இங்கிலாந்து டீம் வந்து இப்போ 4-0 லாஸ். எனக்கு தெரியல இப்போ மொமெண்டம் டோட்டலா இங்கிலாண்டோட இருக்கு. இந்த நேரத்துல கம்பீர் பத்தி பேசணும் கண்டிப்பா. ஏன்னா கம்பீர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல வந்து நாங்க அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட ஓடிஐ சீரிஸ் ஸ்டோக்கர்ஸ் என்ன சொல்றாருன்னா, நாங்க டிரான்சிஷன்லாம் இல்ல, எங்களுக்கு டிரான்சிஷன்ங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப இங்கிலாந்துல 2 மேட்ச் தோத்தோடனே என்ன சொல்றாரு, நாங்க இப்ப டிரான்சிஷன்ல இருக்கோம். அதுவும் எப்போ 2 வேர்ல்ட் கப் ஜெயிச்சக்கு அப்புறம் சொல்றாரு நாங்க இப்ப டிரான்சிஷன்ல இருக்கோம், எங்க டீம் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற. ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா நம்மளெல்லாம் வந்து நம்மளாம் ஜோக்கர்ஸ் மாதிரி இருக்கு. அஸ் வியூவர்ஸ் நம்ம பாக்குறதுக்கு நான் என்ன கிளவனாயா வச்சிருக்கேன் மண்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. இதுல உங்களோட கருத்து என்ன சௌமி பிரதர், நீங்க சொல்லுங்க. கம்பீர் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்படி சொல்றாரு, எனக்கு என்ன உண்மையே புரியல. இல்ல, முதல் விஷயம் பார்த்தோம்னா கம்பீர் வந்து we cannot take away the success from him. அவரோட மெத்தட்ஸ் ஒன்னும் எப்படியோ அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இப்ப என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, அதான் முதல்ல வெங்கட் சொன்ன மாதிரி நம்ம தோத்தது பிரச்சனை இல்லை, தோத்த விதம் பாத்தீங்கன்னா அதான் நம்ம ப்ரொடியூசர் வந்து இந்த சீரீஸோட அந்த ஸ்கோர் கார்டோட சம்மரி போடுவாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. ஒரு மேட்ச் கூட நம்ம வந்து ஃபைட்டே பண்ணலங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ லாஸ்ட் 19வது ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க தவிர 2வது மேட்ச் 79, 3வது மேட்ச் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு 14 ஓவர்ல வந்து முடிச்சுட்டாங்க. அது அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமா மேட்சை முடிச்சுட்டாங்க. போன மேட்ச் கேட்க வேணா 255. ஸோ இது எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃபைட் மாதிரியே தெரியல. பிளஸ் இந்த டிரான்சிஷன் இவங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த சீரீஸ்ல கம்பீர் பண்ண பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ்ங்க. ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா எனக்கு என்னதான் சஞ்சு சாம்சன் பத்தி நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கலாம். பட் நீங்க 2-3 மேட்ச்க்கு அப்புறம் அவர் உட்கார வச்சு திரும்ப கடைசி ஒரு மேட்ச்ல இது பண்ணி இப்ப அவர் பாத்தீங்கன்னா அடுத்த சீரீஸ் ஆட போறது இல்லை. இந்த ஒரு மேட்ச் அவர் கொடுக்காமே இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் அது வைபவ் சூரியவன்சி நீங்க கொடுத்துருக்கலாம். இப்ப இன்னொரு என்ன ஒரு பெரிய வருத்தங்கிறது எனக்கு பாத்தீங்கன்னா வருத்தத்தோட ஒரு அபாயம் அந்த வார்த்தை நான் எதுக்கு யூஸ் பண்ண விரும்புறேன்னா, இப்ப அடுத்த ஜிம்பாப்வே சீரீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சீரீஸ். ஸ்ரீலங்கால எப்போதுமே நம்ம ஹிஸ்டாரிக்கலா we have not done well, particularly limited overs cricket. அது நமக்கும் தெரியும். இப்ப ஜிம்பாப்வேயோடையும் தோத்து ஸ்ரீலங்காவோடையும் தோத்தோம்னா we risk a chance of not qualifying directly to the 2028 ஒலிம்பிக்ஸ். ஸோ ஒலிம்பிக்ஸ்ங்கிறது நமக்கு வந்து ஒரு கோல்டு மெடல் பாத்துக்கிறதே ரொம்ப ஒரு ரேரான விஷயம் இந்தியன் டீம்ல. அது ஒரு டீம் கோல்டுங்கிறது எப்ப கடைசியா வாங்கியிருக்கோம், 1980ல மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ஹாக்கி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டீம் கோல்டுங்கிறது யாருமே வாங்கவே இல்லை. அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு ஈஸி டைரக்ட் பாத்வே இருக்குன்னு பார்த்தா
இந்த மாதிரி பேட் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ். இப்போ ரிசல்ட்ஸ் இவங்க தோக்குறது பிரச்சனை, எல்லாம் பைலேட்டரல் சீரிஸ் தான் நம்ம வச்சுக்கலாம். பட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஒரு லாங் டேர்ம் கோல் 2028 நமக்கு 2 முக்கியமான டோர்னமெண்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால வந்து இருக்கிற T20 வேர்ல்ட் கப், அப்புறம் ஒலிம்பிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பிளானிங்க்கு இவங்க பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் வாட் ஹேப்பன் இந்த சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி வெங்கட் நீங்க அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட், அந்த ஸ்போர்ட் டீம் ஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா அக்ரெஷன்ற கேரக்டர் தான் அதோடைய வின்னிங் மந்த்ராங்கிறது இல்லைன்னு இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா கௌதம் கம்பீர் உள்ள வந்தாருன்னா ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியன் டீம் ஆகும்னு நம்பினால நானும் வந்தேன். ஓகேங்களா? ஆனா இது ஆஸ்திரேலியா மாதிரி இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரெஷன்ல மட்டும்தான் ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கு, ரிசல்ட்ல இல்லைங்கிறது மொத்தத்துக்குரிய விஷயம். எஸ், ஐ அக்ரி தட். அவர் அதாவது இப்ப சூரியகுமார் யாதவ் நம்ம பெருமையா சொல்றோம், அவருடைய கேப்டன்சில ஒரே ஒரு சீரீஸ் கூட தோக்கல T20ல. ஒரே ஒரு சீரீஸ், பைலேட்டரலா இருக்கட்டும், ஏசியா கப்பா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா போய் விளையாடும் போதா இருக்கட்டும், வேற நியூசிலாந்துல போய் விளையாடும் போதா இருக்கட்டும். இப்ப தமிழ்ல ஒரு சேனல்ல பார்த்தோம்னா நம்ம கடந்த சில நாட்களாவே வந்து நம்ம ஈஸி ட்ராக்ஸ்லயே விளையாடிட்டோம், சேனா கண்ட்ரீஸ்ல விளையாடலன்னு தப்பான டேட்டா கொடுத்துருந்தாங்க. இல்ல, நியூசிலாந்துல போய் ஜெயிச்சோம், சவுத் ஆப்பிரிக்கால போய் ஜெயிச்சோம், ஆஸ்திரேலியால போய் ஜெயிச்சோம். சோ வி ஒன். சோ அந்த ரிசல்ட் ஐ அக்ரி. ஆனா பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஜெயிக்கும் போது கிரெடிட் எடுத்துக்கிற அதே ஒரு மனசு தோக்கும் போது எஸ் வி வென்ட் ராங்னு சொல்ல தெரியணும். இவங்க அக்ரெஷன்ற பேர்ல நான் வந்து இப்போ பாலிடிக்ஸ் பேச வேண்டாம், பட் ஸ்டில் நாங்க தோத்ததுக்கு அப்புறம் இல்ல நாங்க தோக்கல எங்களோட ஆதரவால் தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஸ்ரேயாஸ் ஐயரும் கௌதம் கம்பீரும் பேசுறது. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் நான் முன்னாடியே சொன்ன வியூவர்ஸ், ஸ்ரேயாஸ் ஐயர் ஒன் டேக்கான கேப்டனா கொண்டு வாங்க. ஏன்னா நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட மேட்ச்லயே ரெக்கவர் பண்ண முடியும். T20ங்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு அக்ரெஷன் ஒன் டே கூட ஒர்க் அவுட் ஆகும். T20ல அக்ரெஷன்ங்கிறது உங்க செயல்ல இருக்கணுமே தவிர உங்க பாடி லாங்குவேஜ்ல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஃபீல்ட் செட்டப்ல இருக்கணும் அக்ரெஷன், வார்த்தைகள்ல இருக்கக்கூடாது. அதனால சூரியகுமார் யாதவ் வாஸ் வண்டர்ஃபுல்லி கோஆர்டினேட்டிங். ஸ்ரேயாஸ் ஐயர் நவ் ஹி ஹஸ் ப்ரூவ்ட் தட் அகைன் அவரோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், டீமை உள்ள கொண்டு வரதா இருக்கட்டும், அதாவது போலர்ஸை நம்புறாரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ல. தட் இஸ் வேர் த ப்ராப்ளம் இஸ். அது ஒரு காம்பினேஷன் இருக்கணும். கேப்டனுக்கும் ஒரு ஐடியா இருக்கணும், போலருக்கும் ஒரு ஐடியா இருக்கணும், அந்த காம்பினேஷன் வரணும். இல்ல தோனி மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா நீ எக்ஸிக்யூட் பண்ண கண்ணான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஃபுல்லா போலர்ஸ் கையில கொடுக்கூடாது. ஸோ த பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இஸ், இதெல்லாம் தான் அப்சர்வேஷன் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஸ்ரேயாஸ் ஐயரும் கௌதம் கம்பீர் இது டிரான்சிஷன் பீரியட்னு தோல்வியா மறுப்பதும் அந்த மாதிரி இப்படி முரட்டா முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடக்கதான் செய்யும். இவ்வளவு நாள் ஜெயிக்கும் போது பாத்தீங்கன்னு பேசுறதெல்லாம் வந்து நொண்டிசாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. when you have gone down, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2007 50 ஓவர் வேர்ல்டு கப்ல டிராவிட் தோத்தாரு. such a fabulous cricketer, gentleman of cricket, cricket புக்னு சொல்லலாம். அவர் அந்த இன்டர்வியூல போய் எப்படி பேசியிருப்பாரு நீங்க பாருங்க. your feeling should carry the emotion of the viewers. நீங்க ஆணவமா பேசிட்டீங்கிறதுனால இனிமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்கல்ல. தோனி சொன்னாரு ஒரு வேர்ல்ட் கப் செமிஃபைனல் தோத்துட்டு, இங்க வேணா நீங்க வந்து உட்காருங்க, வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் யாரா இருக்காங்களா, எனக்கு பல்ல விளையாட போறாங்க அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் அவ்வளவு வெற்றியை பார்த்துட்டு செமிஃபைனல் வந்து செமையா ஃபைட் பண்ணி லாஸ்ட் 2 ஓவர் வரைக்கும் ஃபைட் பண்ணி வெஸ்ட் இண்டீஸ் தோத்தாரு. வெஸ்ட் இண்டீஸ் which won the world cup. நீங்க அதை விட்டுட்டு அயர்லாண்டை தோத்து போயிட்டு, ஓகேங்களா, நீங்க இப்ப வந்து இந்த 4 matches 0 அப்படின்றது வந்து doesn't mean a team is gone, we will come back ன்னு சொல்றது எனக்கு காமெடியா தோணுது. சோ இத்தனை நாள் பெற்ற வெற்றியை காட்டிலும் கம்பீரோடைய கோச்சிங்ல எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா தோல்வியை எப்படி ஒருத்தன் ஹேண்டில் பண்றாங்கிறத வச்சுதான் வீரனா இல்லையான்னு சொல்லுவேன். நவ் கமிங் டு ஸ்ரேயாஸ் ஐயர், எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒலிம்பிக் பத்தி பேசுறீங்க சுவாமி, வெரி குட் கன்சர்ன். நான் ஏசியன் கேம்ஸ் ஜெயிப்பாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பாகிஸ்தான்கிட்ட நாம ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல தோத்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த அவமானம் வருமோன்னு ஒரு குட்டி தோப்போன்னு நான் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன்சிலே ஜெயிச்சோம், அவர் நல்லாவும் பண்ணாரு. பட் அந்த அளவுக்கு கேவலமா ஆடுறாங்கிற நீங்க இன்னொரு பாயிண்ட் அவரோட சேர்த்து ஆட் பண்றேன். சஞ்சு சாம்சனோட பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு நன்றி சொல்லி அனுப்புறது பெட்டர். நன்றி சொல்லி, ஏன்னா அவரை பத்தி எனக்கு இப்படிதான் உனக்கு தோணுது. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ ஆடுவா என பூத்து பூத்து புன்னகை சேர்த்து இருப்பேன், லாங் இன்னிங்ஸ் ஆடுவா என அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் அடிப்பாயா பார்த்து காத்திருக்கேன், சிங்கிள் அடிச்சா 50 அடிப்பாயா வேர்த்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சிங்கிள் டிஜிட் இல்லைன்னா ஒரு 27 எப்பயாவது 50 அடிப்பாங்கிறது கேம் கிடையாது. லாஸ்டா ஒரு வேர்டோட முடிக்கிறேன். நீங்க அந்த சேஸ் 250 சேஸ் செமிஃபைனல் வேர்ல்ட் கப்ல பாருங்க நண்பா. இந்த பக்கம் இவர் பெத்தல் விளையாடிட்டு இருந்தாரு. அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் பிளஸ் a little bit of aggression, அந்த மாதிரி ஒரு கேம் ஆக்சுவலா யார் விளையாடணும்னா சஞ்சு விளையாடணும். என்னைக்கு விளையாடி இருக்காரு எக்ஸப்ட் ஃபார் தி வேர்ல்ட் கப் 3 மேட்சஸ் சொல்லுங்க.
அப்படி இல்ல. பேசிக்கலி நம்ம பாக்குறோம் வேர்ல்ட் கப்ல தான் நம்ம அவரோட இன்னொரு மூஞ்சியே பாத்துருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்தியாவுக்கு இவ்வளவு கன்சிஸ்டன்டா முதல் வாட்டி விளையாடுனதே சஞ்சு வேர்ல்ட் கப்ல தான். நம்மளுக்கு என்னன்னா இங்க வியூவர்ஸ் நம்மளுக்கு என்னன்னா வேர்ல்ட் கப்லயே விளையாட்டாரு, அப்புறம் மத்த மேட்சஸ்லயும் நம்ம பேக் பண்ணணும்ல. இவ்வளவு நாள் என்ன இருந்தாலும் சஞ்சு சாம்சன் ஆட வச்சிருந்தாலுமே அவருக்குள்ள அந்த இன்செக்யூரிட்டி இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஓகேவா, வேர்ல்ட் கப்ல தான் அவருக்கு தெரியும், ஓகே குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஒரு நாக் அடிச்சோன்னே அவருக்கு கண்டிப்பா தெரியும், ஓகே எனக்கு செமிஃபைனல்ஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும் டிராப் பண்ண மாட்டாங்க, நம்ம போயிட்டோம்னா அப்படிங்கறது அவர் நல்ல உறுதியா நல்லா தெரியும். அண்ட் சூரியகுமார் யாதவ் கான்ஸ்டன்டாவே சஞ்சு சாம்சனை பேக் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு என்ன சுப்மன் கில் நல்லா வந்துட்டு போறனால அந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அவரும் ஒரு ஓடிஐ கேப்டன், டெஸ்ட் கேப்டனா இருக்கிறதுனால அவரையும் T20 டீம் வச்சு வெளில இருக்க முடியாது. சோ அதுக்கான பிரஷர் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி, அது சஞ்சு சாம்சன் மைண்ட்ல பிளே பண்ணும். சோ அவர் குவார்டர் ஃபைனல்ஸ் லெவல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. இப்ப திருப்பி என்ன ஆகுதுன்னா, இங்க அயர்லாந்து விளையாடுறாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு, உடனே தூக்கி அவர் வெளில உட்கார வைக்கிறாங்க. அயர்லாந்துல எல்லாருமே சொதப்பல். நம்ம சஞ்சு சாம்சனை மட்டும் இங்க பிளேம் பண்ண முடியாது. திலக் வர்மாவா இருக்கட்டும், இஷான் கிஷனா இருக்கட்டும், தட் மேட்டர் ஸ்ரேயஸ் ஐயர் தடுமாறினாரு. அயர்லாந்து விளையாடுறது ஸ்லோ இன்னிங்ஸ் தான் விளையாடினாரு, ஸ்லோ ட்ராக்ஸ்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐபிஎல் மாதிரி இவ்வளவு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு டோர்னமெண்ட் விளையாடிட்டு பிளாட் ட்ராக்ஸ் நிறைய விளையாட்டு யாரா இருந்தாலுமே அந்த அவே கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி பிக்ஸ்ல விளையாடுறதுக்கு நம்ம டைம் கொடுத்துதான் ஆகணும். போன உடனே நீங்க அடிக்கிறோம் அப்படிங்கறத எதிர்பார்க்கவே முடியாது. பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இதுல 2 பாயிண்ட். ஒன்னு ட்ராக்ஸ் பத்தி நீங்க பேசிங்க, பட் நீங்க சொல்ற இந்த ரீசன்லாம் சஞ்சு ஒரு 15-20 ரன்ல அவுட் ஆகி தான் நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். அவர் அவுட் ஆனது 1 டக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பால்ல ஒரே நான் கேக்குறேன், சொல்ல முடியாது இல்ல. ஒரு நிமிஷம், அப்ரோச் மேட்டர்ஸ் நண்பா. அதாவது ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்க மைண்ட்ல ஓடணும். நான் திருப்பி சொல்றேன், இது இந்த விஷயத்துல எனக்கு சௌமியாவுக்கு கான்ட்ரோவர்சி வரும். விராட் கோலி பத்தி நானும் சௌமியாவும் 2024 ஃபைனல் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டோம்னா, இன்ஃபேக்ட் நானும் சௌமியா மட்டும் இல்ல, இன்னொருத்தர் கூட வேற யாராவது ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க வந்து இவரோட பேட்டிங், ஐ திங்க் ஸ்ரீராம் இருந்தான்னு நினைக்கிறேன். சோ இவரோட பேட்டிங் நீங்க பாருங்க, இந்த பக்கம் வந்து கிளாசனோட பேட்டிங் நீங்க பாருங்க, 50 ரன் 30 பால் 35 பால் அடிக்கிறாரு. வேற நம்மளால 48 பால் 51 அடிக்கிறாரு. ஆனா ஏன் அப்படி அடிச்சாருன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 4 விராட் கோலி. அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஃபார்ம்ல இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 4 அடிக்கிறாரு. இந்த பக்கம் 2 விக்கெட் விடுது. சூரியகுமார் அதுவும் ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே டக்குன்னு தான் கேம ஒரு ஆங்கர் இன்னிங்ஸா மாத்தி கான்பிடன்ஸ் எக்ஸிபிட் பண்ணாரு. அந்த கான்பிடன்ஸ், அந்த ஒரு பொறுப்புணர்வு சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ்ல வேர்ல்டு கப் 3 மேட்ச் தவிர நான் எப்பவுமே பார்க்கல. பாகிஸ்தான் ஏசியா கப் ஃபைனல்ல பார்த்தேன், ஆனா அப்ப கூட மெயின் ரோல பிளே பண்ணிட்டு இருந்தது யாரு? திலக் வர்மா. இவர் சைடு ரோல், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. நீ சைடு ரோல பிளே பண்ணும். அந்த அப்ரோச்ல தான் எனக்கு ப்ராப்ளம். ரன்ஸ் கூட பிரச்சனை இல்லை. நான் திருப்பி சொல்றேன், சஞ்சு சாம்சனோட லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இன்னொரு காரணம்னா, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியா பேசுறதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா 2 பேரையும் தான் கேப்டன்சிக்கு பேசினாங்க. சோ அவர் கூப்பிட்டு அவங்க கான்வர்சேஷன் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி சஞ்சு சாம்சன் நீங்க கேப்டன்சி எடுத்துக்கிறீங்களா, பண்றீங்களா அப்படின்னு இருக்கும்போது அந்த போர்ட்ல இருக்கிற மெஜாரிட்டி ரைட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க, இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க, ஸ்ரேயஸ் ஐயர் கொடுப்போம்னு போயிருக்காங்க. அதுவுமே ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் தான் அவரை பொறுத்த வரைக்கும். அவருக்கு வைஸ் கேப்டன்சியும் கொடுக்கல, அவர் கேப்டன்சி மெட்டீரியல் பேசிட்டு அவருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கல. சோ அவருக்கு ஆப்வியஸ்லி எந்த பிளேயரா இருந்தாலுமே ஒரு மென்டலுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடும். அண்ட் ஒரு பிளாட் ட்ராக்கான ஒரு ஐபிஎல்ல விளையாடி 3 ஃபாரின்ல போய் விளையாடுறது யாரா இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. எக்ஸெப்ட் பிளைண்ட் ஸ்லாகர்ஸ் லைக் அபிஷேக் சர்மா வேணா சர்வைவ் ஆவாங்களே தவிர, பட்டா பாகியம் படாடி லைக் ஆடுறவங்க சர்வைவ் ஆகல தவிர, அதுவும் லக்கு தான். நீங்க பாருங்க, முதல் மேட்ச் வாஷ் அவுட் ஆன மேட்ச் எடுத்துருங்க, பாக்கி 4 மேட்ச்ல அபிஷேக் சர்மா அடிச்சது ஒரே இன்னிங்ஸ் தான், ஒரே ஒரு இன்னிங்ஸ். அப்ப அவர் என்ன சொல்லுவீங்க, அவர் நம்பர் 1 பிளேயர், அதனால நம்ம அவரை பத்தி பேச மாட்டோம். இல்ல அவர் என்ன விளையாடி இருக்காரு, இஷான் கிஷன் என்ன விளையாடி இருக்காரு சொல்லுங்க. நேற்று ஒரு 50 அடிச்சாரு. அயர்லாந்துல செகண்ட் மேட்ச் ஒரு 49 40 பால்ஸ் அடிச்சாரு. அதோட அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஒழுங்கான நாக் சொல்லுங்க, ஆடல. திலக் வர்மா எடுத்துக்கோங்க, ஆடல. சோ அப்படி பாக்குறச்ச குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் இஷான் கிஷன் விளையாடவே இல்லை ஒழுங்கா. அவர் நம்மளை பாகிஸ்தான நல்ல விளையாடி காப்பாத்தி கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, சூப்பரா ஆடினாரு. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அவருக்கு மட்டும் நம்ம அவ்வளவு சப்போர்ட் பண்றோம், ஏன் சஞ்சு சாம்சன் சப்போர்ட் பண்ண மாட்டோம்? எனக்கு புரியலையே. எனக்கு இந்த கான்வர்சேஷனே எனக்கு புரியல. Let Soumi talk and then I will say the answer for this one. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். சஞ்சுவோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மோர் தென் ஆல் தீஸ் பிளேயர்ஸ் யூ மென்ஷன்ட். ஆஃப்டர் சௌமி இல்ல, ஒரு விஷயம் கரெக்டா நான் சொல்லணும்னு ஆரம்பிச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இஷான் கிஷன் இந்த மாதிரி பிளேயர்ஸோட சஞ்சு சாம்சன் ஹஸ் பீன் பிளேயிங் அட் தி ஹையஸ்ட் லெவல் ஃபார் அ வெரி லாங் டைம். இன்னொன்று 2வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இவ்வளோ டிராப்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த இந்தியன் டீம், ஹி ஹஸ் நெவர் ஃபெயில் டு பெர்ஃபார்ம். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் சஞ்சு சாம்சன் ஒரு 5-6 மேட்ச் இந்தியாவுக்கு பெருசா ஆடினது. இந்த 3 மேட்ச் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல ஒரு 3 மேட்ச் ஆடி இருந்தாரு T20 சீரீஸ்ல. அபிஷேக் சர்மா பாத்தீங்கன்னா 50-50 கன்வர்ஷன் ரேட், பாதி மேட்ச் அடிப்பாரு, பாதி மேட்ச் அடிக்க மாட்டாரு. தட் இஸ் ஹிஸ் கேம். இப்ப அதை தாண்டி திலக் வர்மா, அக்சர் பட்டேல் எல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா கடைசி 1.5 வருஷமா
எதுவுமே இந்தியன் டீம் பர்ஃபார்ம் பண்ணல. அதை நம்ம தனியா வச்சுட்டு ஒரு பிளேயர் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவரை டிராப் பண்ணி அவரோட இடத்த வந்து நீங்க ஃபில் பண்றதுக்கு வந்து ரெண்டு, நம்ம கிரிக்கெட்ல சொல்லுவாங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் பிளேயர்னு. இப்ப சூரியன் ஷெக்டேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஸ்ரேயஸ் ஐயரோட டீம்ல இருந்து. அப்ப அடுத்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா யாஸ் தாக்கூர்னு ஒருத்தர் வரப்போறாரு. வாஷிங்டன் சுந்தர் யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. இந்த ரிங்கு சிங் அவரோட பிளேஸ்ல இருந்து எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. நம்பர் 7ல இந்தியா டீமுக்கு ஆடின எல்லா மேட்சுமே அவர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க வந்து கேகேஆருக்கு கொஞ்சம் அவருக்கு இப்ப நம்பர் ஆஃப் பால்ஸ் கம்மியா இருக்கு, அதெல்லாம் தாண்டியும் why do you have to change ரிங்கு சிங்? பர்ஃபெக்டான காம்பினேஷன் கரெக்டா இருந்துச்சு. அது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யாரு வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் கொடுக்குறீங்க, ஒரு ஓவர் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அதே மாதிரி பிஷூரியான் ஷெக்டே எல்லாம் வந்து அவ்வளவு இன்டர்நேஷனல் பிளேயர் அளவுக்குலாம் அவர் இன்னும் ரெடி ஆகல. சும்மா ஏதோ ஆல்ரவுண்டர் வேணுங்கிறதுக்கா பேர்ல கம்பீரோட அப்சஷன் நான் சொல்லுவேங்க. அவருக்கு இருக்கிற டீம்ல ஆல்ரவுண்டர் அவ்வளவு குமிச்சு கிடக்கணும். யாரும் ஓவரும் நீ 4 ஓவர் தரவும் மாட்டீங்க, பேட்டிங் கரெக்டா ஆட மாட்டாங்க. இதுக்கு ரிங்கு சிங் வந்திருக்கலாமே. பிளேயர் ரிங்கு சிங் வெரி அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர். அது பண்ணாம இருக்கிறதுனாலே டீம் இந்தியா இஸ் லேக்கிங் லாட் ஆஃப் மேட்ச். ஆனா இந்த 4th பவுலர் அடிச்சிடறாங்க, இந்த 5th பவுலர் அடிச்சிடறாங்க. நீங்க 2 பேர் வச்சு மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா எல்லா மேட்ச் எவனாவது அயர்லாண்டும் அடிக்கிறான், இங்கிலாண்டும் அடிக்கிறான், அடுத்து ஜிம்பாவே அடிப்பான். ஜிம்பாவே சும்மா கிடையாது. டீம் பயங்கரமா இப்ப செட் ஆயிட்டு இருக்கு. சாம் கரனோட தம்பி பென் கரன் இருக்கான், பின்னாடி சிக்கந்தர் ராஜா இருக்காரு, மக்ஸ்கா இருக்காரு, அப்புறம் பிராட் எவன்ஸ் இருக்காரு. எல்லாருமே வந்து பிக் ஹிட்டர்ஸ். அதனால அந்த மாதிரி இருக்கும்போது இதே காம்பினேஷன்ல நீங்க போறீங்க. நம்பர் 8 வரையும் எனக்கு வந்து ஒரு 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க 6, 7, 8. பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், அதே மாதிரி சூரியன் ஷெக்டே, சிவம் துபே எல்லாம் ஓவர் போட்டீங்கன்னா முடிஞ்சது. Just to add with what Soumya said, exactly மனசுல இருக்கிற பாயிண்ட் தம்பி சொல்லிட்டாரு. நாங்க 2 பேருமே எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த மஜான்னு ஒரு படம் வரும், அதுல வந்து இந்த பக்கம் பசுபதி இந்த பக்கம் விக்ரமும் வந்து வடிவேலு சேர்த்து அடிக்கும் போது நீ அடிப்பே அவன் வாங்குவா, இப்ப எதுக்கு நீங்க 2 பேர் சேர்ந்து அடிக்கிறீங்க, அந்த மாதிரி நாங்க 2 பேரும் சஞ்சீவ் சாம்சன் பத்தி பேசிட்டு. ஆனா எல்லாரோட ஒப்பீனியன் அப்படிதான், எக்ஸப்ட் ஃபார் இந்த பாப்புலர் ஒப்பீனியன். சும்மாவே இதை பேசினா இந்த கோபி சுதாகர் சும்மாவே இதை பேசினா ஃபேமஸ் ஆகுன்றவங்களை தவிர மீது எல்லாருமே சஞ்சு சாம்சன் பத்தி இதான் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க சஞ்சு சாம்சன் வந்து அவர் பிஆருக்கு செலவழிக்கிற நேரத்தை கொஞ்சம் பிராக்டிஸ்லயும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ்லயும் செலவழிச்சிருந்தா அவர் இன்னும் சச்சின் டெண்டுல்கர் ரெக்கார்டு தாண்டிப்பார். ஓகேங்களா? அந்த சஞ்சு சாம்சன் ஒரு நிமிஷம், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சனுடைய அந்த லைக்ஸ் ஷேர்ஸ் நம்பரை மட்டும் அவர் ஸ்கோர்ல ஒரு 10% அடிச்சிருந்தாங்கன்னா டெண்டுல்கர் ரெக்கார்ட்ல எங்கேயோ போயிடும். அந்த அளவுக்கு சும்மா சோசியல் மீடியாவோட ட்ரெயின் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரே தவிர இன்டென்ட்ங்கிறது நண்பா நீங்க சொல்றீங்க ஆன் அண்ட் ஆஃப். எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் ரிங்கு சிங் பத்தி சொன்னா நம்ம தம்பி, எவ்வளவு மேட்சஸ் டிராப், எவ்வளவு மேட்சஸ் திருப்பி டீமுக்குள்ள கொண்டு வந்து எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஓவரால் கரியர் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் ஃபிளாப் ஆயிருப்பாருப்பா, அது கூட டபுள் டிஜிட் நம்பர்ல தான். இந்த வந்தவனே 5 ரன் 6 ரன் ஐபிஎல் விட்டு தொலைங்கன்றா பிரச்சனையே அங்கதான். நான் அப்படியே அந்த டாபிக் டைவர்ட் ஆறேன் ஆஃப்டர் டாக்கிங் அபவுட் சஞ்சு சாம்சன் ரிங்கு சிங். சோ அப்படிப்பட்ட சஞ்சு சாம்சனுக்கு ரிங்கு சிங்க்கு நீங்க வாய்ப்பு தர மாட்டீங்க, சஞ்சு சாம்சன் தரீங்க. 1. 2வது நான் அபிஷேக் சர்மா வச்சிருக்கிறது ஜஸ்டிஃபைட்னே சொல்ல, நான் அந்த பாயிண்ட் டோட்டலா வேற வரேன். அபிஷேக் சர்மாவோட ரோலே பட்டா பாக்கியம் படாட்டி லக்கியம். சரி, சூரியவன்ஷி ரோலு பட்டா பாக்கியம் படாட்டி லக்கியம், இஷான் கிஷன் பட்டா பாக்கியம் படாட்டி லக்கியம். எத்தனை லேகியத்தை வைப்பீங்க? சோ நான் என்ன சொல்றேன், அபிஷேக் சர்மாவுக்கு நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். நல்ல ஒரு ட்ராக், நல்ல ஒரு பவர்ஃபுல் ட்ராக்ல ஒரு சேஸ்ல அபிஷேக் சர்மா நின்னு அடிச்சாரு. எனக்கு ரெக்கார்ட் சொல்லுங்கப்பா சௌமியா, யூ நோ பெட்டர். இல்லவே இல்லை. சஞ்சு சாம்சனும் இல்ல, எக்ஸப்ட் ஃபார் தட் 3 மேட்ச். அந்த 3 மேட்ச் நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா நீங்க அவரோட நெக்ஸ்ட் பெஸ்ட் சேசிங் சஞ்சு சாம்சன் என்ன தெரியுமா? 25 அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், 38 அகைன்ஸ்ட் ஏதோ ஒரு மேட்ச், இவ்வளவுதான். மீதி எல்லாமே 10 கீழே போகுது. சஞ்சு சாம்சன் கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு பிளேயருக்கு நீங்க சும்மா சோசியல் மீடியால சப்போர்ட் இருக்கு இப்படி அப்படி ஒரு கோவமா இப்படி மூஞ்சி வச்சு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருவாங்க. ஆனா ஒண்ணு அந்த ஜீவா டெம்ப்ளேட் கொண்டாந்து போட்டுருவாங்க. அவ்வளவுதான் சஞ்சு சாம்சன். ஆனா எவ்வளவு நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க சூரியவன்ஷி குட்டி பையனை 2 மேட்ச்ல தூக்குறீங்க. நான் சொல்றேன் 3வது மேட்ச் விளையாடினா அந்த பையன் சூப்பரா அடிப்பான். அவனுக்கு டைம் கொடுங்க. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் உங்களிடம் விடைபெறுவது நல்லா உங்களோட பிரான்சைஸ்ல விளையாடுங்க, அனுப்பிச்சு விட்டுலாம். அண்ட் வி ஹேவ் n number of players still to come. கேஎல் ராவலே கொண்டு வரலாம் என்ன கேட்டா. Now coming to the other point, pitch conditions also matters. அது நான் இல்லன்னு சொல்லல. IPL is literally வர்த்தக ரீதிக்காக destroy. IPL as a format இல்ல, பட் அந்த IPL இருக்கிற வர்த்தக ரீதி வெறித்தனத்தினால இந்தியன் கிரிக்கெட்டை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்கன்ற வார்த்தையை நான் சொல்றேன். ஏன்னா நீங்க பிளாட்டா ஆக்கி 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 IPL-னால ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்திருக்காங்க as a format, as a game. பட் அந்த ஐபிஎல்ல நான் பணம் பார்க்கணும்னு பிச்சை எல்லாத்தையும் ரப்பர் ட்ராக் மாதிரி ஆக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பசங்களுக்கு ப்ராப்பர் பேட்டிங்க விடுங்க, போலிங் தெரியலமா,
போலிங் சுத்தமா இல்ல இந்த டோர்னமெண்ட்ல. அண்ட் பிரசித் கிருஷ்ணா மறுபடியும் சொல்றேன், அவரை ஒன் டேக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா டெஸ்ட்டுக்கு பக்காவா வச்சுக்கோங்க. T20 கிரவுண்ட் பக்கம் கூட அவர் விடாதீங்கன்னு. நேத்து வந்து இருக்கிறதே கம்மி எக்கானமி அவர் தான் நீங்க ஆர்கியூ பண்ணலாம், ஆனா அவர்கிட்ட கொடுத்த குரூஷியல் மேட்சஸ் எவ்வளவு மிஸ் பண்ணா நான் ஆர்கியூ பண்ணுவேன். So I think the ground that is made for IPL is a destructive cause for this one. இல்ல கரெக்டா சொன்னீங்க. இப்ப நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு விரும்புறேன். இந்தியன் பவுலிங்கே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வேர்ல்ட் கப் ரொம்ப சுமாரா இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட பவுலர்ஸ் வேர்ல்ட் கப்ல அக்சர் பட்டேல் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி மேட்சுக்கு மேட்ச் அடி வாங்குற அவர் வந்து கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்ந்த முக்கியமான குற்றவாளி ஒருத்தர் இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் மேடன் போட்டுறாரு, மிச்சம் நான் 3 ஓவர் அடி வாங்குறாரு. ஸோ இந்தியன் பவுலிங் அட்டாக்கே பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரின்ஸ் யாதவ் நல்லா போட்டாரு. ஓப்பனா சொன்னா அவர் எல்எஸ்ஜியோட ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்தாரு. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ண, ரவி பிஷ்ணா இருக்காரு. ரவி பிஷ்ணா எதுக்கா உள்ள வந்தாங்க? ஐபிஎல்லே 3 மேட்ச் தான் ஆடினாரு. மயங்க் யாதவ் அதே மாதிரிதான் ஐபிஎல்ல கரெக்டா 4 மேட்ச்ல டீசென்டா போட்ட ஒரே மேட்ச் சிஎஸ்கேவோட, அதுவும் அவங்க தோத்துட்டாங்க. எல்லா மேட்சும் 50 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு. இன்ஜுரி ப்ரோனு. இவங்களாம் எதுக்கா உள்ள கொண்டு வந்திருக்காங்க? இந்த கம்பீர் என்ன பிளான்ல இருக்காரு ஒண்ணுமே நமக்கு புரியல. நீங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணலாம், கரெக்ட். அதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப அசோக் சர்மான்னு ஒருத்தவங்க அடுத்த சீரீஸ் கொண்டு, ஓகே அசோக் சர்மா டீசென்டா போட்டாரு. இவ்வளவு பேரை கொண்டு வராங்களே. ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரிதேஷ் சர்மான்னு ஒருத்தர் சூப்பரா மேட்ச் போட்டாரு, ஃபிளாலஸ். அவர் வந்து பவுலிங்கே ஃபிளாலஸா இருக்கு. அவரை வந்து நீங்க மைண்ட்ல கூட வச்சுக்க மாட்டீங்க. ஏன் ஒருவேளை ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல இவங்க வந்து நவ் வாட் ஐ பிலீவ் இஸ் தே ஆர் மூவிங் அவே ஃப்ரம் குல்தீப் யாதவ் தான் நான் சொல்லுவேன். குல்தீப் யாதவுக்கு அந்த பழைய அளவுக்கு அவர் ஓவரும் போடல. அதே மாதிரி வாட் இஸ் ஜஸ்டிஃபைட் இஸ் குல்தீப் யாதவும் அவங்க வந்து இப்போதைக்கு பாக்குறது இல்லைன்னு நமக்கு செலக்ஷன் படி தெரியுது. ஆனா அதுக்குன்னு ரவி பிஷ்ணாயா கொண்டு வருவீங்க? இந்த இது எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு நல்ல பவுலர் போட்டாரு சிவாங் குமார்னு, அவரை கூட்டு வரலாம். ஸோ நிறைய டீம்ல நல்ல நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி யாராவது நீங்க அதே மாதிரி இப்ப இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல குர்னூர் பிரார்னு ஒருத்தர் நல்லா போட்டாரு. ஆனா அவர் ஏன் சுப்மன் கில்லோட டீம்மேட் ஜிடின்னு கொண்டு வரலையா? ஒண்ணுமே எந்த பேசிஸ்ல ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ஸ் ஃபார் ஜிம்பாவே சீரீஸ் நம்ம காலகாலமா முன்னாடி பார்ப்போம். தோனி ஒருத்தர் மட்டும் போவார், ரெய்னா போவாரு, எல்லாமே டெபியூட்டன்ஸ் கூட்டு போவாங்க. அங்கேயும் நீங்க கூட்டு போற சாய்ஸ் ஆஃப் பீப்புளே வந்து எனக்கு கொஸ்டின், எந்த பேசிஸ்லயே உங்களை செலக்ட் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் தெரியும்ல. இப்ப அபிஷேக் சர்மா ஏன் செலக்ட் பண்ணாங்க? ஐபிஎல்ல ஆரஞ்ச் கேப் ஃபைட் பண்ணாரு. சஞ்சு சாம்சன் 500 ரன் அடிச்சிருக்காரு. வைபவ் சூரியவன்சி கேட்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஒரு செலக்ஷனுக்கு கேள்வி கேட்டா நம்மளே அதுக்கு பதிலும் இருக்கும். பட் இப்ப நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் எந்த காரணத்துல எடுத்துருப்பாங்க? ஏதாவது உங்களுக்கு மனசுல வந்து நிக்குதா? உங்களோட ஒப்பீனியன் யக்னேஷ் நீங்களும் சொல்லுங்க, வெங்கட் நீங்களும் சொல்லுங்க, என்ன காரணம்? செலக்ஷன் சொல்றச்ச எனக்கு ஒரு பாயிண்ட் தான் ஞாபகம் இருக்கு. திருப்பி கம்பீருமே தேர்வே ஒரு விஷயம் இப்போ பிரஸ்ல சொன்னாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து பும்ராவும் ஹர்திக் பாண்டியாவும் இல்ல, அதுவே எங்களுக்கு ஒரு கை போன மாதிரி, அதனாலதான் நாங்க தோத்தோம். உங்களுக்கு தெரியும் பும்ராவும் ஹர்திக் பாண்டியா அவ்வளவு பெரிய ஃபேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். 2024 வேர்ல்ட் கப் முன்னாடியும் சரி, 2026 வேர்ல்ட் கப் முன்னாடியும் சரி, அவங்க எவ்வளவு மேட்ச் முதல்ல விளையாடுனாங்க இந்தியன் டீமுக்கு? அதாவது ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா 2024 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுல இருந்து 2026 வேர்ல்ட் கப் முடியற வரைக்கும் நம்ம மொத்தமா ஒரு T20 தோத்தது 7 T20 தான். ஓகேவா? அந்த மொத்தம் 54 T20 நடந்திருக்கு. 2 வேர்ல்ட் கப் தூக்கி இருக்கு. அது தவிர நல்ல 30 T20 விளையாடி போனே வச்சுக்கோங்களேன். அது 5 T20ல பும்ரா ஹர்திக் பாண்டியா விளையாடி இருந்தா பெரிய விஷயம். ஏன்னா அவங்க 2 பேருமே உட்கார்ந்தது இன்ஜுரி. அது தவிர அவங்க வந்து வேர்ல்ட் கப்புக்கு மட்டும் தான் ஃபிட் ஆகியே வராங்க. ஓகேவா? சோ அவங்க கொடுக்குற ரீசனே முதல்ல சரியில்லை. சரி, ஓகே, அவனுக்கு இன்ஜூர் ஆயிட்டாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெருசுன்றீங்க. சரி, இவ்வளவு நாள எக்ஸ்பீரியன்ஸ் பேக் பண்ணிருந்தீங்களா? அப்ப உங்களுக்கு முகமது ஷமி எங்க போனாரு? பவுலிங்க்கு ஃபாரின் கண்டிஷன் முகமது ஷமி எங்க போனாரு? புவனேஸ்வர் குமார் என்ன தப்பு பண்ணாரு? என்ன ஐபிஎல்ல பிளாட் ட்ராக்ல அப்படி ஸ்விங் பண்ணி அவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு பர்பிள் கேப். அவரை இங்கிலீஷ்ல இன்னைக்கு இங்கிலாந்து கண்டிஷனுக்கு எடுத்துட்டு வந்தா கண்டிப்பா சொல்றது தடுமாறி இருப்பாங்க. ஒரு ஜோப்ரா ஆர்ச்சருக்கு நம்ம தடுமாறுறோம்னா கண்டிப்பா புவனேஸ்வர் குமாருக்கு, அதுவும் பட்லர் தான் ஸ்விங்குக்கு சரியான வீக்கு. மொத்த இங்கிலாந்து லைன் அப்மே வீக்கு. ஏன்னா கரெக்டா சொன்னீங்க யக்னேஷ். ஏன்னா இங்கிலாந்துல வந்து நம்ம இந்த ஜார்ஜ் டங் நல்லா போட்டாரு, ஜோப்ரா ஆர்ச்சர் சூப்பரா போட்டாங்க. பாதி விக்கெட் பவுன்சர்ஸ்ல, இஷான் கிஷன், சூரியவன்ஷி எல்லாம் பவுன்சர்ஸ்ல தான் இருந்தாங்க, அபிஷேக் சர்மா. ஆனா இங்கிலாந்து எதுக்கு ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்விங், லேட்டரல் ஸ்விங் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அதுவும் அங்கேயே இப்ப நம்ம கஷ்டப்படுறோம்னா அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா நிஜமா பவுன்சி ட்ராக்ஸ் எல்லாம் மேட்ச் போட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் தான் போவேனா? நான் இப்போ ஜிம்பாப்வேக்கே சொல்றேன். ஏன் சவுத் ஆப்பிரிக்கா வரைக்கும் போறீங்க? ஏறும் அப்படியே டொங்கு டொங்குன்னு ஏறும் மேல.
சரி நான் இன்னொன்னு சொல்றேன், ஷமி விட்டுருங்க, புவனேஸ்வர் பாடும், சிராஜ் என்ன தப்பு பண்ணாரு? வேர்ல்ட் கப்ல விளையாடின 2 மேட்ச் சரியான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் பும்ரா இல்லாத எல்லா மேட்சுமே சிராஜ் தனியா எடுத்து பாத்தீங்கன்னா சரியான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சரி, அவர் டெத் பவுலிங் வரல, அது நெக்ஸ்ட் நியூ பால் கொடுங்க. ஏன் நியூ பால்ல 2 விக்கெட் விழுந்தா பத்தாத நம்மளுக்கு? எனக்கு புரியுது இல்ல யக்னேஷ், இது எல்லாத்துக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அதாவது நீங்க வந்து இந்த பாரதி ராஜா டைரக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்ப மணிரத்னமே கூட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜூனியர் நடிகர்களை வச்சுதான் படம் எடுப்பாங்க ஆரம்ப காலகட்டத்துல தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேர் வரும். அந்த மாதிரி கௌதம் கம்பீர் என்ன பண்ணிட்டாரு, புதுசா ஒரு 2024 அப்புறம் ஒரு புதுசா டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆகி அதுல அவர் பண்ண சில ஷஃபிள்ஸ் எல்லாம் சூப்பரான விஷயம். எல்லா பேட்ஸ்மேனும் ஓபனர்ஸ் தவிர எல்லாரும் எல்லா பொசிஷன்லயும் ஆடணும், எந்த ப்ரெஷர் கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாதான் செம. பட் அது சக்சஸ்ஃபுல் ஆகவே நான் என்னைக்குமே புது டீமை உருவாக்கிட்டே இருப்பேன், அதை ஜெயிக்க வச்சுட்டே இருப்பேன், அப்பதான் எனக்கு பெருமைன்னு இந்த பாரதி ராஜா படம் எடுக்கிற மாதிரி அவர் நினைச்சது தப்பு. அங்கதான் ப்ராப்ளமே. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 2003 வேர்ல்டு கப் ரிக்கி பாண்டியோட கேப்டன்சில மாசா ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2007 வரைக்கும் அவர் அப்படியே டீம்ல வச்சு 2007 ஒரு கேப்டன் ஆக்குனாங்க ஆஸ்திரேலியா. அதனால தான் the only captain to win 2 வேர்ல்டு கப்ஸ். ஓகேங்களா? அது எவ்வளவு பெரிய பெருமை. அது எக்ஸாக்டா சூரியகுமார் யாதவுக்கு வந்திருக்கும். என்ன அவருக்கு வயசு ஆயிடுச்சு, நல்ல ஸ்கில் இருக்கு. அதாவது அவர் ஃபுல் ஃபெயிலியர்னு நீங்க சொல்ல முடியாது. யுஎஸ்ஏக்கு எதிராக அவர் தான் மானத்தை காப்பாத்தி கொடுத்தாரு. சோ எங்கெங்கெல்லாம் ஒரு வீழ்ச்சி வருதோ, எங்கெங்கெல்லாம் ஒரு பிளேயர் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறாரு. டீம் கோஆர்டினேஷன் எக்ஸலென்ட். அதை விட முக்கியம் ஸ்பின்னர் ரொட்டேஷன் எக்ஸலென்டா பண்றாரு. சோ அவரை டீம் விட்டு தூக்குனது எதுக்காக? நாங்க புதுசா ஒரு டீமை உருவாக்குறோம். ஏன்? ஆல்ரெடி இருக்கிற டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நீ ஜெயிக்கணும்னு பாப்பியா இல்ல சரித்திரம் படிக்கணும்னு பாப்பியா? எனக்கு புரியல. நீ ஜெயிச்சாலே சரித்திரம் தானா வரும். இப்ப தரித்திரம் தான் ஆகி போச்சு. ஒரு சரித்திரம். முக்கியமான விஷயம் என்னன்னா, கேப்டன் நம்ம எடுத்துட்டோம்னா, அது ஒரே இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். முக்கியமான பாயிண்ட், கேப்டன் எடுத்துட்டோம்னா T20 செட்டப்ல 3 வருஷம் இல்லாத ஒரு பிளேயர் நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஏன் சூரியகுமார் யாதவ் தூக்கினீங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன். நத்திங் அகேன்ஸ்ட் ஸ்ரேயர், அவர் கேப்டனா போடுங்க போடாம இருக்கு, அதுக்கு இல்ல. ஒரு T20 செட்டப், அதாவது T20ங்கிறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இந்தியன் டீம்ல அப்படிங்கிறது தெரியாத ஒரு பிளேயரை தூக்கிட்டு வந்து T20 டீம்ல ஆட வைக்கலாம், அது தப்பு கிடையாது. நல்லாதான் பேட்டிங் ஆடுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா as a கேப்டன் எனக்கு தெரியல, பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீமோட அப்ரோச் டோட்டலி மாறி இருக்கு. அதாவது 2024 வேர்ல்ட் கப்புக்கும் 2026 வேர்ல்ட் கப்புமே சரியான ஒரு டிஃபரன்ஸ். அப்படி இருக்கும்போது என்ன சிஸ்டம், என்ன அடாப்டபிலிட்டினே தெரியாம அவர் வந்து சொல்றாரு என் டீமுக்கு அடாப்டபிலிட்டி இல்ல அப்படின்ட்டு. as a captain உங்களுக்கே அடாப்டபிலிட்டி இல்ல முதல்ல உங்களாட்டி. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டீம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதுக்காக அவராட்டி அடாப்ட் பண்ணிக்க முடியல இந்த டீமுக்கு. எக்ஸாக்ட்லி. அதை தவிர்த்து ஒரு ட்வீட் வர போறாரு. பட் ஜஸ்ட் பிஃபோர் தட், சோ இந்த அப்ரோச் தான் ப்ராப்ளமே. புதுசா ஒரு டீமை உருவாக்குறேன்றதுனால நீங்க சொன்ன சிராஜ், புவனேஸ்வர் குமார், ஷமி இவங்க எல்லாரையும் ஓரம் கட்டாங்க. குல்தீப் யாதவ் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களோட பார்வையில இல்லைனாலும் அவர் கண்டென்ஷன்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்க பாருங்க, ஏசியா கப் மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு கீ போலர், ஒரு கேம் சேஞ்சர் அப்படி கிடையாது. ஆனா எக்கச்சக்க மேட்ச்ல சூப்பரான ஓபனிங் பார்ட்னர்ஷிப் இருக்கிறப்போ ஒரு வாஷிங்டன் சுந்தரோ ஒரு வருண் சக்கரவர்த்தியோ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் உடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் அப்படியே காட்ஸ் மாதிரி செதறி விழும். அது காரணம் குல்தீப் யாதவ் இருப்பாரு. இந்த டெய்லண்டர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுங்கிறது கலைப்பாங்க, நிறைய பேர் வந்து டெய்லண்டர் எடுப்பாங்க. பட் அதுவே ஒரு கலை. அதுல எக்ஸலென்ட்டான ஆளு குல்தீப் யாதவ். இப்போ ஒண்ணுமே இல்ல, இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பயங்கரமா அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் போட்டாங்கப்பா. யாரு நம்ம இவர் என்ன சொல்றது, நம்ம பேட்ஸ்மேன் ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், நம்ம ப்ரூக்கா இருக்கட்டும், செம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுல ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அடுத்து வர விக்கெட் எல்லாம் நீங்க டக்கு நான் இந்த மேட்ச் சொல்ல, இதுக்கு முன்னாடி மேட்சஸ் தான் சொல்றேன், ஸ்டாமர் பண்ணீங்கன்னாலே ஒரு டீசென்ட் ஆயினா ஒரு அடிக்கக்கூடிய ஸ்கோர் கொண்டு வர முடியும். அந்த டேலண்ட் டீம்ல இல்ல. ஏன்னா புதுசா கொண்டு வர பேர் வழின்னு ஒரு டீமை கொண்டு வந்து அது இப்ப சொதப்பி. நீங்க நம்ம பேசிட்டு இருந்தோம், ஸ்ரேயாஸ் ஐயருடைய சிஸ்டர் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து லைக் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 10 பாம்போட விளையாடுறது ஸ்ரேயாஸ் ஐயர். நீங்க புதுசா ஒரு டீம் கொண்டு வந்து T20 ஃபார்ம்லயே அவர் ஒரு ஆளை கொண்டு வந்து டீம்ல வந்து காம்பினேஷன் செட் ஆகல, ஒரு ஒத்துமை இல்ல அப்படின்னு எப்படி இருக்கும்? அதே மாதிரி யக்னேஷ், நம்ம வந்து இப்போ ரொம்ப டீடைல்டா வந்து இந்தியா இங்கிலாந்து T20 சீரீஸ் பத்தி பேசிட்டோம். பட் அதே டைம் நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸ், இந்தியன் ஃபேன்ஸ் தாண்டி மிச்ச ஃபேன்ஸும் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஷார்ட் செக்மெண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு வந்து ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் தவிர, இப்ப பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வே ஏற்கனவே இந்தியா வராங்க, இப்பதான் இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் தோத்துருக்காங்கன்னு அவங்க என்னன்னா அந்த சீரீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு பங்களாதேஷை கூப்பிட்டு மொத்தன்னு மொத்திருக்காங்க. ஸோ வந்து ஒன் டேலும் சரி T20லயும் சரி, டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விக்டரி. ஸோ வந்து ஒரு ஆல் ஃபார்மேட் விக்டரி வந்து ஜிம்பாப்வே பங்களாதேஷ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஜிம்பாப்வே டீம் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லா செட் ஆயிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிஎஸ்கேவோட பிளேயர் சுட்டி குழந்தை சாம் கரன்
அவன் பேசிக்கா பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜிம்பாவே ஒரிஜின். அவனோட பிரதர் பாத்தீங்கன்னா பென் கரன்கிறவர் வந்து ஜிம்பாவே ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு. சோ அவர் வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க. பிராட் எவன்ஸ் இருக்காரு, கிரைக் எர்வேன் இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல மிஸ்ட்ரி ஸ்பின்னர் சிக்கந்தர் ராஜா. அதே மாதிரி பவுலிங் கேட்க ரிச்சார்ட் எங்கராவா, பிளெஸிங் முசரபானி 2 பேரும் பாத்தீங்கன்னா 6'7", 6'6" ஹைட்டு, 6 அடி 7 அங்குலம், 6 அடி 6 அங்குலம்ல இருந்து நமக்கு இப்ப பவுலிங் வரப்போகுது அந்த பிட்ச்ல ஜிம்பாவேக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் வச்சுட்டு ரொம்ப ஒரு டவுட்டா இருக்கு. பட் பொறுமையா இருந்து பார்ப்போம். இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஜிம்பாவேக்கு வந்து போறாங்க இந்த இங்கிலாந்து. சோ இப்ப இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் பாத்தீங்கன்னா அடுத்தது 14, 16, 19 சீரீஸ் இருக்கு. நேராங்க 23, 25, 26 வந்து இந்தியா ஜிம்பாவே 3 T20 சீரீஸ் வந்து ஹராரே ஜிம்பாவே நடக்குது. ஸோ அந்த சீரீஸ் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நம்ம எப்போதும் மென்ஸ் கிரிக்கெட் பத்தியே பேசிட்டு இருக்கோமே, விமென்ஸ் கிரிக்கெட் நம்ம ரொம்ப நாள் வந்து நடுவில் பாத்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் தான் இப்ப முடிஞ்சிச்சு. ஸோ அது முடிஞ்ச உடனே இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. டெஸ்ட் மேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ட் ஸ்டேடியம், ஹோம் ஆஃப் கிரிக்கெட்னு கூப்பிடப்பட வேண்டிய லார்ட் ஸ்டேடியம்ல டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு 285 அடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து கொஞ்சம் தடுமாறி ஆல்மோஸ்ட் 110 ரன் வந்து லீடு கொடுத்தாங்க. ஸோ இப்போ இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் 169 அடிச்சிருக்காங்க. 280 ரன்ஸ் லீடு, இன்னும் 9 விக்கெட் இருக்கு. இன்னைக்கு வந்து 3rd டே தான். கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 100 ரன்ஸ் எடுத்தாங்கன்னா இந்தியா வந்து ஒரு அபாரமான வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவோம். இதுக்கப்புறம் நம்ம இப்ப IPL தான் முடிஞ்சிருச்சே, நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணோமா அப்படின்னு நினைச்ச மக்களுக்கு, இல்ல ஒரு வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேணாம், உடனே டார்ச்சர் பண்ணுவோங்கிற மாதிரி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட சிஸ்டம் பிரான்சைஸ், அதாவது TSK தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவோம். அந்த இதுல எப்படி எல்லாரும் ஏமாறுவாங்களோ TSK ஃபேன்ஸ் ஏமாந்துருக்காங்க. இந்த வாட்டி TSK வந்து வருஷம் 6 டீம் இருக்கிற லீக்ல 4ஆவதா உள்ள போய் ஃபர்ஸ்ட் இதுல தோத்துட்டு வருவாங்க. இந்த வாட்டி அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பினிஷ் பண்ணாங்க. இதுல என்ன வருத்தம்னு பாத்தீங்கன்னா கையில இருக்கிற நிறைய மேட்ச் தோத்தாங்க. எல்லா மேட்சும் எனக்கு என்ன வருத்தம்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு, FIFA வேர்ல்டு கப், அதையும் பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம கடைசியா வந்து ஒரு நிமிஷம் பேசுவோம். பட் வேர்ல்டு கப் பாக்குற டைம்ல மூச்சுன்னு சரி சும்மா இருக்கலாம் இருக்குன்னு இந்த MLC பார்த்தா அவன் வேற நம்மள வந்து டார்ச்சர் பண்ணி அனுப்புறாங்க. இதுல என்ன வருத்தம்னா 120 ஒரு மேட்ச் சேஸ் பண்ண முடியல, 165 எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மேட்ச்ல ஏதாவது திடீர்னு மேட்ச் எடுத்து ஆப்போசிட் டீம் கையில கொடுத்துறாங்க. இது வந்து இதுல வந்து மொத்தம் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா CSK 9 மேட்ச் ஆடி 6 தோல்விகள். இந்த 6 தோல்வியில 4 தோல்வி, அது பேர் தோல்வின்னு சொல்ல மாட்டேன், ஆப்போசிட் டீமுக்கு வெற்றியை அளிச்சிருக்காங்க TSK அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். ஸ்டீஃபன் பிளமிங் இன்னும் கோச்சா தான் இருக்காரு. ஸோ வெரி குட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா SA T20லயும் போயிட்டு காவு வாங்குவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கிரிக்கெட்டிங் சர்க்கிள்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம இப்ப இருக்கிற கிரிக்கெட்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர் சைட் கிரிக்கெட் நடக்க போறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு பார்க்க போறோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக் ஸ்டேடியம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிக் பேஷ் லீக் மேட்ச் நடக்க போது. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் சரி, ஆஸ்திரேலியன் பிரதமர் ஆண்டோனி அல்பனீஸும் சரி, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி வந்து இது ஆரம்பிச்சு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 12 3 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2:40க்கு ஆரம்பிக்க போது சேப்பாக்ல. ஃபேன்ஸ் எல்லாருமே பாருங்க. ஏன்னா அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் பர்த் ஸ்காச்சர்ஸ் ஆட போறாங்க. பர்த் ஸ்காச்சர்ஸ் மெல்பர்ன் ரெனகேட். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா கடைசியா ஒரு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா அது யக்னேஷ் பேசுவாரு, விச் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ஆஃப் இந்தியன் டீம். எஸ், என்ன இந்தியன் டீம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க 2 சீரீஸ் தோத்துட்டு வந்திருக்கீங்க, அதனால நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரிவ்யூ பண்ண போறோம். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ரிவ்யூ பண்ண போறது என்னன்னா, கேப்டன்ஸ்க்கு நாங்க கேள்வியே கேட்க போறது இல்ல. ஆனா டீம் என்ன பண்றாங்க, டீம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கிறத நாங்க ஆராய்ச்சி யோசிக்க போறோம்னு சொல்றாங்க. அது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நல்ல முடிவா எடுங்க. கௌதம் கம்பீர் இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு வேர்ல்ட் கப்புக்கு, ODI வேர்ல்ட் கப்புக்கு. ODI டீமுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது நல்ல விஷயத்த பண்ணி நல்லதா அனுப்பி விட்டா ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் தான் சொல்றேன், நான் ஏசியா கப் ஜெயிச்சிட்டேன், நான் சாம்பியன்ஸ் ட்ரோபி ஜெயிச்சிட்டேன், அடுத்து பார்த்து கேட்டா நான் T20 வேர்ல்ட் ஜெயிச்சிட்டேன், அடுத்து பேசலாம் போறாரு. அவர் வந்து நான் தோத்துட்டேன் நீங்க ஒத்துக்க போறது இல்ல. அது திருப்பி ஸ்ரீலங்காட போயிட்டு செருப்படி வாங்கறதுக்கு முன்னாடியே, நான் போன வாட்டி செருப்படி வாங்கிட்டு வந்துட்டோம். அவர் ஃபர்ஸ்ட் சீரீஸ் கோச்சிங்லயே ஸ்ரீலங்காட செருப்படி வாங்கிட்டு வந்தோம். திருப்பி ஸ்ரீலங்கா போய் செருப்படி வாங்குறதுக்கு அதுக்குள்ள ஒரு கோச்சிங் மாத்திரம் நல்லா இருக்கும். சூரியகுமார் யாதவ் T20ல காப்பாத்தி விட்டாரு. இல்லன்னா இன்னொரு விஷயம், VVS லக்ஷ்மன் தான் அடுத்த ஏசியா கேம்ஸ் ஜிம்பாப்வே கோச்சிங்கா போறேன்னு சொல்றாங்க. அதுவும் என்னங்கிறது பார்ப்போம். மீன் டைம்ல என்ன பாக்குறோம், நம்ம CSK எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்கோம். ஆனா CSK வந்து சைலண்டா ஒரு விஷயம் பண்றாங்க. நானும் ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஆலி ரிஷப் குல்தீப் யாதவ் ட்ரேட பார்த்தோம். அதே கேப்ல ஒரு ஆல் ரவுண்டரா இருக்குமோ அப்படிங்கறத நாங்க வந்து பண்றோம். அதுக்கு என்ன நம்மளோட சோர்சஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாய் கிஷோர், அதாவது ஆல்ரெடி CSK குள்ளாண்ட சாய் கிஷோர் வந்து ரீசெண்டா குருநானக் கிரவுண்ட்லயும் சென்னை சூப்பர் கிங்ஸோட அகாடமிலையும் நிறைய வந்து அவரோட
இதை பிரசன்ஸை காமிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத கேள்விப்படுறோம். பாப்போம் ஆல்ரவுண்டர்ங்கிறது நம்ம எதிர்பார்த்து ஹர்திக் பாண்டியாவா இருக்க போறாரா இல்ல சாய் கிஷோரா அப்படிங்கறத எதுவா இருந்தாலும் சிஎஸ்கே பண்ண வாய்ப்பு இருக்கு, ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி ஒரு கான்செப்டான எபிசோட் நெக்ஸ்ட் வீக் நம்ம உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நான் யக்னேஷ் வெங்கட். தேங்க்யூ.